கள்ளக்குறிச்சி 58 பேர் செத்து போயிருக்காங்க. அந்த நம்பர்ஸ் கிளைம்பிங். ரொம்ப சோகமான ஒரு நியூஸ் தமிழ்நாட்டில் இருந்து. கள்ள சாராயம் குடிச்சு கள்ளக்குறிச்சியில் 58 பேர் செத்து போயிருக்காங்க. அண்ட் இன்னும் நிறைய பேர் கவலைக்கிடமாக இருக்காங்க. The தமிழ்நாடு கவர்மெண்ட் has stepped in and actually given them 10 lakh rupees to each of the families. இது ரொம்ப பாராட்டத்தக்கது தான். உடனே அந்த நிவாரண உதவியை கொடுத்து தமிழ்நாடு கவர்மெண்ட் உள்ள ஸ்டெப் இன் பண்ணியிருக்கு. இதில் நிறைய மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குது. கொடுத்துருக்க கூடாது, கள்ள சாராயம் குடிக்கிறவங்களுக்குலாம் எதுக்கு 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்கன்னு. பட் ஒன்று மட்டும் யோசிக்கணும், கள்ள சாராயம் குடித்தவங்க செத்து போயிட்டாங்க அவங்க. பட் லீவ் பிஹைண்ட் ஆல் த ஃபேமிலிஸ் தான் உண்மையான விக்டிம்ஸ். அதனால் அவங்களுக்கு உதவி பண்ண வேண்டியது ரொம்ப அத்தியாவசிய தேவையாக இருக்குது. அதை உடனடியாக தமிழக அரசு has stepped in and given it. ஸோ கிரேட். ஆனால் இந்த 58 பேரோட சாவு இனிமேல் அவங்க போனவங்க திரும்பி வர போகிறதில்ல. ஆனால் இது ஏன் நடந்தது, இது எப்படி நடந்தது, இதோட பின்னணியை கொஞ்சம் பார்ப்போம். தமிழ்நாட்டில் தான் இவ்வளோ டாஸ்மாக் கடை இருக்கு, கள்ளச்சாராயம் குடிக்க வேண்டிய அவசியம் என்ன? இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டில் 5300 டாஸ்மாக் கடை இருக்குது. அது இந்த ஜூன் மாதத்தில் ஒரு 500 மூடியிருக்காங்க. அந்த 500ல் ஏதாவது ஒன்று கள்ளக்குறிச்சியான்னு நமக்கு தெரியாது. 4800 கடை இருக்குது. அப்படின்னா இனஃப் டாஸ்மாக் ஷாப்ஸ் டு கோ அண்ட் ட்ரிங்க். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் என்ன பியூட்டினா, த டாஸ்மாக் இஸ் ரன் பை த தமிழ்நாடு கவர்மெண்ட், ஓகே, அண்ட் ஓவர் சீன் பை IAS அஃபிஷியல்ஸ். தெர் இஸ் அ செப்பரேட் போர்ட் ஃபார் இட். அண்ட் இந்த டாஸ்மாகுக்கு இனஃப் ரெவென்யூ அண்ட் காசு வருது. அண்ட் கெஸ் வாட், இதுக்கு எந்த ஜிஎஸ்டியும் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. இட் இஸ் எக்ஸம்ட் ஃப்ரம் ஜிஎஸ்டி. ஸோ வாங்க வேண்டியது எல்லாமே, அதாவது ரா மெட்டீரியலை பற்றி நான் பேசலை, இந்த ஃபினிஷ்ட் ப்ராடக்ட்டுக்கு எந்த ஜிஎஸ்டியும் கிடையாது. ஸோ அவங்க என்ன வசூல் பண்ணுறாங்களோ அது அப்படியே தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அப்படியே ரெவென்யூவாக வருது. அண்ட் தமிழ்நாடு மேக்ஸ் அபவுட் 13% ஆஃப் ரெவென்யூ ஆஸ் அப்போஸ் டு தர் எக்ஸ்பெண்டிச்சர். இவ்வளவு செலவுனா இவ்வளவு வரவு இருக்குது. அந்த வரவில் 13% வரவு when compared to the expenditure தமிழ்நாட்டுக்கு வருது. அப்படி இருக்க கள்ளச்சாராயம் குடிக்க வேண்டிய அவசியம் என்ன? இதை நம்ம திருப்பியும் இந்த ஆனியனை பீல் பண்ணி பார்த்தோம்னாக்கா, இந்த சரக்கு வாங்குற இடத்துல எந்த ப்ரைஸ் லிஸ்ட்டும் கிடையாது. அவங்க சொல்கிறது தான். தேர் இஸ் சப்போஸ் டு பி அ ப்ரைஸ் லிஸ்ட். பட் நீங்கள் போய் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா, டாஸ்மாகோட ஓன் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா, தேர் இஸ் நோ ப்ரைஸ் லிஸ்ட் ஃபார் எனி ஆஃப் த ட்ரிங்க்ஸ். ஒரு லிமிட்டட் இதுதான் இருக்கும். ஆனால் அதுக்கு எந்த ப்ரைஸ் லிஸ்ட்டும் கிடையாது, எந்த எம்ஆர்பியும் கிடையாது. பில்லு போடணுமா? ஆமாம், பில்லு போடணும். ஆனால் இப்போ வர செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா எந்த பில்லும் வாங்குறதில்ல. அவன் வச்சதான் சட்டம். அவன் என்ன பில்லு கேட்குறானோ அதை நீங்கள் கொடுத்துட்டு வாங்கிட்டு வர வேண்டியதான். ஸோ டாஸ்மாகே இந்த மாதிரி ஏழைப்பாழைகளுக்கு குறைந்த விலையில் மதுவை விற்று தமிழ்நாடுக்கு ரெவென்யூ பண்ணணுங்கிறதுனால தான் இதை ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த ஹோல் கான்செப்ட் சீம்ஸ் டு பி மிஸ்ஸிங். ஸோ அதனால் வேறு இடத்துல சீப்பாக கிடைக்கும்னு சொல்லி இந்த மாதிரி இல்லிசிட் ஏராக்க போய் வாங்குறாங்க. அப்புறம் இந்த மாதிரி கதி தான் ஏற்படுது. இதில் நம்ம சொன்னோம் தமிழ்நாட்டுக்கு 13% ரெவென்யூ வருதுன்னு. டு பி எக்ஸாக்ட், ரைட், தமிழ்நாட்டுக்கு 44,000 கோடி ரூபா இந்த 2022 to 2023 மட்டுமே வசூலாயிருக்கு. 44,000 கோடி வித்தவுட் எனி ஜிஎஸ்டி. 4800 ஷாப் இருக்குன்னு சொன்னோம். இப்போ அதை இன்னொரு 400 குறைக்கிறாங்கன்னே வச்சுப்போமே. 4400 கடையிலேருந்து ஒரு உதாரணத்துக்கு 44,000 கோடி ரூபா வருது. அப்படின்னா ஒவ்வொரு ஷாப்புகிட்டேருந்தும் 10 கோடி ரூபா ஒரு வருஷத்துக்கு வருமானம் வருது. இவ்வளோ வருமானம் வந்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இல்லிசிட் லிக்கருக்கான அவசியம் என்ன? ஸோ ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற ப்ரைஸ் லிஸ்ட்டோ அதோட ரெகுலேஷனோ எதுவுமே கிடையாது. இதை IAS போர்டு அஃபிஷியேட் பண்ணுதுன்னு நினைக்கும் போது சிரிப்பாக இருக்குது. நீங்கள் வெப்சைட்டில் போய் பாருங்கள், ஒரு ப்ரைஸ் லிஸ்ட்டும் இருக்காது. அதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இப்போ நம்ம 2 ரூபா அரிசி அப்படின்னாக்கா எல்லா இடத்துலையும் 2 ரூபா அரிசி. தமிழ்நாட்டிலேருந்து கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் ஒரே ப்ரைஸ் தான் இருக்கணும். அந்த ப்ரைஸை உள்ளே போனால் தே ஷுட் நோ. மொத்தமாக இருக்கிறது 4 ஐட்டம், அந்த 4 ஐட்டத்துக்கு இவ்வளோ தான் ப்ரைஸு அப்படின்னா தைரியமாக அவன் போவான், பில்லு கொடுக்கணும், பில்லு கொடுத்து வாங்கிட்டு குடிக்கலாம். அப்படின்னா எல்லா டிரான்ஸ்பரன்சியும் இருக்குது. இப்போ இதில் டிரான்ஸ்பரன்சியே கிடையாது. பில்லு கொடுக்கணும்னா பில்லு கொடுக்கணும், ஆனால் பில்லு கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறதான் நமக்கு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அதை தான் நம்ம ரீஇட்டரேட் பண்ணுறோம். சரி, இந்த தமிழ்நாடுக்கு இந்த டாஸ்மாகுக்கு சப்ளை பண்ணுறது ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் டிஸ்டிலரிஸ் அண்ட் ப்ரூவரிஸ். ஓகே, ப்ரூவரியில் வெறும் ஃபர்மெண்டேஷன் மட்டும் பண்ணுறாங்க, டிஸ்டிலரியில் ஃபர்மெண்ட்டும் பண்ணி டிஸ்டிலும் பண்ணுறாங்க. பட் இதில் சிலதெல்லாம் ரெண்டும் பண்ணுற மாதிரி கம்பெனிஸும் இருக்குது. ஸோ வெரி ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கம்பெனிஸ் தான் இதை பண்ணுது தமிழ்நாட்டிலேருந்து. இவங்க தான் சப்ளையர்ஸ் டு த கவர்மெண்ட். தட் இன்க்ளூட்ஸ் டிஸ்டிலிங், ப்ரூவிங் அண்ட் பாட்லிங். ஓகேயா? அப்படி இருக்கும்போது இந்த குவாலிட்டி கண்ட்ரோல்லாம் நம்ம நல்லாவே பண்ணலாம். இல்லிசிட் லிக்கருக்கான அவசியம் என்ன? ஓகே, நார்மல் லிக்கரில் எத்தனால் கலந்துருக்கும், இல்லிசிட் லிக்கரில் மெத்தனால் கலந்துருக்கு. மெத்தனால் எப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தது? இது எப்படி தெரியாமல் போச்சு? கள்ளச்சாராயம் இவ்வளோ நாளாக காய்ச்சுறாங்களே, பாட்டில் பேக்கெட்டாக வீட்டில் போய் சப்ளை பண்ணுறாங்களாம். அப்போ இது ஒரு
என்னது கிரப் ஹப்பு, ஸ்விக்கி மாதிரி ஆர்டர் பண்ணாக்கா வீட்டில் கள்ளசாராயம் வருமா? என்ன நடக்குதுயா தமிழ்நாட்டில்? ஒன்றுமே புரியல. இதுக்கு ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம்னு சொல்லி இப்போ எல்லாருமா கேட்டிருக்காங்க. ஆனால் டூ லேட். ஆக்சுவலாக உடனேவே கேட்டிருக்கணும். இதை தமிழ்நாடு கவர்மெண்ட் ஷுட் ஸ்டெப் அவுட். அவங்க என்னன்னா தே சீம் டு பி ரெசிஸ்டிங் திஸ் ஐடியா. ஓ எல்லாமே இன் கண்ட்ரோல்னு. எல்லாம் கண்ட்ரோல்லாம் விடுங்க, வெளியில் ஆடிட் பண்ண விடுங்க. எல்லாரும் வந்து உள்ள ஆடிட் பண்ணட்டும். யார் யார் மாமன் மச்சான் எல்லாம் இதில் எவ்வளோ உள்கூத்து இருக்குன்னு தெரிஞ்சு போயிடும். மடியில் கனம் இருந்தால் தானே வழியில் பயம். மடியில் கனம் இல்லைல்ல. லெட் சிபிஐ ஆடிட் அண்ட் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் கோயிங் ஆன். ஒரு ட்ரக்கு கேள்விப்படுறோம், இப்போ தண்ணி இது கேள்விப்படுறோம். இது எப்போ முடிய போகுது?